அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உத்தமமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். உத்தமமாய் உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே சரியாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 4வது அதிகாரம் 43வது வசனம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலியாவுக்கு போனார். யூதேயா தேசத்துல இருந்து கலிலியா தேசத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாள் பிரயாணப்பட்டு அந்த கலிலியாவுக்கு போறார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனம் இல்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார். தன்னோட சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிய யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு எப்ப சொல்லியிருக்காருன்னா, மார்க் 6வது அதிகாரம் 1ல இருந்து 3 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, தான் வளர்ந்த ஊருக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் என்பவர்களுடைய சீமோன் என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இடத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று சொன்னார். ஏன்னா அவங்களோட பார்வையெல்லாம் இவர் தச்சன், இவரோட சகோதரர்கள், தாய் தகப்பன் எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கலிலியாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இங்க 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல, பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க நடந்த அற்புதத்தை பார்த்து கலிலேயர் நிறைய பேரு ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். அந்த பண்டிகை அப்ப எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டாங்க கலிலேயர். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலியாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். 2வது அதிகாரத்துல ஒரு திருமண வீட்டுல தண்ணீரை திராட்சரசமா மாற்றின சம்பவத்தை நம்ம தியானிச்சோம். அதே கானா ஊருக்கு மறுபடியும் வருகிறார். அப்பொழுது கப்பர் நகூமிலிருந்து ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். கப்பர் நகூம்ல ராஜ அரண்மனையில வேலை பார்க்கிற ஒருவரோட மகனுக்கு வியாதி. இந்த கப்பர் நகூம் கானா ஊர்ல இருந்து 25 கிலோமீட்டர் 25 மைல் தூரத்துல இருக்கு. அப்ப சரியான வாகன வசதி எல்லாம் கிடையாது, நடந்தே வரணும். அப்ப நடந்து வரலாம், அல்லது மிருகங்கள் மேல, கழுத இந்த மாதிரி மிருகங்கள் மேல ஏறி வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அவ்வளவு தூரத்தை கடந்து வரணும். ஆனாலும் அந்த வியாதியா இருந்த தன்னுடைய மகனுக்காக அந்த ராஜாவோட மனுஷன் இயேசுவை தேடி வந்தார். இயேசு
யூதேயாவில் இருந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு வந்திருக்கிறாருன்றத கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு இயேசுவால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இயேசுவை கூட்டிட்டு போகும்படியா அந்த ராஜாவோட மனுஷன் வந்தான். அவரை வேண்டிக் கொண்டான். தான் கூட வரும்படியா தன்னுடைய மகனை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைய சொல்லி அவரை கூப்பிடுறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இயேசு பதில் சொல்றாரு, நீங்க அற்புதம் அடையாளம் நடந்தாதான் தேவனுடைய குமாரன் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இயேசு. அதுக்கு அந்த ராஜாவோட மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். திரும்பவும் சொல்றான், என் பிள்ளை செத்து போயிரும், ஏன்னா மரண அவஸ்தைப்படுறா, மரணத்துக்கு சமீபமா இருக்கிறா, அதனால எப்படினாலும் தன்னோட மகன் சுகமாகணும் அப்படின்றதுக்காக மறுபடியுமா அதுக்குள்ள சாகிறதுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, நீ போ, உன் மகன் பிழைச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவனுக்குள்ள அந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சான். ஏசப்பா சொல்லிட்டாங்க, கட்டாயம் நடக்கும், என் மகனுக்கு சுகமாகும், திரும்ப இல்ல நீங்க தான் வரணும் அப்படின்லாம் அவன் கூப்பிடல. அந்த வார்த்தைய நம்பி, வார்த்தை வெளிப்பட்டுச்சு, அற்புத சுகம் நடந்துரும்னு நம்பி போனான். நம்மளும் கூட ஆண்டவர் நம்ம கூட பேசுற வார்த்தைய நம்பி செயல்படுறவங்களா இருக்கணும். அதுல சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றுவாங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார். இவன் நம்பிக்கையோட போகும்போது எதுக்கவே அவனோட ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. உன் மகன் பிழைத்திருக்கிறான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். டைம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அவன் சுகமான டைம் என்ன? அதற்கு அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். அவங்க டைம சொல்றாங்க, 7 மணிக்கு சுகமாயிருச்சு. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு எப்ப சொன்னாரோ சொன்ன அதே நேரத்துல சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்றத அறிந்த போது அந்த தகப்பனும் அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவை விசுவாசிச்சாங்க. கானா ஊர்ல நம்ம 2 அற்புதத்தை பார்த்தோம். 2வது அதிகாரத்துல தண்ணீர் திராட்சரசமானது, அதை பார்த்த சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் நம்ம வாசித்தோம். இங்க அந்த ராஜாவோட அரண்மனையில வேலை பார்க்கிற மனுஷனோட மகன் மரண அவதிப்படுறதுல இருந்து சுகமாகிறான். அந்த ஜுரம் நீங்கிச்சு. அதை பார்த்த அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவில் உள்ள கலிலியாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இதுதான் கலிலியாவுல ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, அவர் கலிலியாவுக்கு வந்தாரு. அப்ப
எந்த தீர்க்கதரிசினாலும் சொந்த ஊர்ல அவனை கனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூதேயா தேசத்துல அவர் கனம் பண்ணல. கலிலியாவுல ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. எருசலேம் பண்டிகையில அவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து அதனால அவங்க கலிலியாவில் இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. கப்பர் நகூமுக்கு வந்தாரு. அப்ப அந்த அந்த இடத்துல கானாவூருக்கு வந்தாரு. கப்பர் நகூம்ல இருந்து ஒரு ராஜ அரண்மனையில வேலை பார்க்கிறவனுடைய மகன் வியாதியா இருந்ததுனால அந்த ராஜாவோட மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் செய்யறான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீங்க அற்புதம் அடையாளத்தை பார்த்தாதான் நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் சொல்றான், என் மகன் சாகுறதுக்கு முன்னாடி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுகமாக்குவாருன்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைய நம்பி அவன் போறான். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அவர் சொன்னபடி நடக்கும். அதை நம்பி அவன் போறான். அப்படி போகும்போது எதுக்க வேலைக்காரங்க வர்றாங்க, உன் மகன் பிழைத்திருக்கிறான், எந்த நேரத்துல சுகமாச்சின்னு கேட்கும்போது 7ஆம் மணி நேரம். இயேசு அவன்கிட்ட பிழைத்திருப்பான் உன் குமாரன் அப்படின்னு சொன்ன அதே நேரத்துல அவனுடைய குமாரனுக்கு சுகமாயிடுச்சு அப்படின்றத அறிந்த உடனே அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்றத இந்த நாள்ல இதுதான் இயேசு செய்த 2ஆம் அற்புதம் கலீலியாவுல அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இன்னைக்கும் ஏசப்பா அற்புதங்களை செய்யறவரு. நம்ம விசுவாசிக்கணும். அவர் அவர் வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல கூட நமக்கு உதவி செய்வாரு. நம்மளோட பிரச்சனைகளை மாற்றி நம்மளை மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்காரு. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வல்லமை உள்ளவர். எங்களுடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் ருசிக்க கிருபை தாரும். எல்லா அவிசுவாசங்களையும் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை கூட உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். நீங்க இடைப்படுங்க. நீர் சர்வ வல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்க கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும்ன்றத நாங்க தியானித்தோம். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று தியானித்தோம். எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆண்டவரே இடைப்பட்டு அற்புதங்களை செய்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மை விசுவாசிக்க, இன்னும் உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க சொல்ற வார்த்தைகள் மூலம் உம்மை அநேகர் விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.